بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதுக்காவுடைய இனியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கும் பல்வேறு பாக்கியங்களில் அளப்பெரும் பாக்கியம் அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆயுள் காடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டு அதில் 2 கேள்விகளை இப்படி சொன்னார்கள். ஒரு கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தாய்? இரண்டாவது, உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவு செய்தாய்? நம்முடைய வாலிபத்தையும் ஆயுளையும் எவ்வாறு செலவு செய்தோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் விளக்கம் சொல்லாமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு பாக்கியங்கள், அந்த பாக்கியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் நாளை வினா தொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அறிவாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், எவைகளெல்லாம் அல்லாஹ்வின் பாக்கியங்களாக நாம் பெறுகிறோமோ அனுபவிக்கிறோமோ அவைகள் குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். அதில் குறிப்பாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலம் குறித்து நாளை மறுமையில் நிச்சயம் விசாரிக்கப்படும். ஒரு சமூகம் தங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சமூகத்தின் மீது கோபப்பட்டு இருக்கிறான் என்பதாக பொருள் என்கிறார்கள் பேரறிஞர் பெருமக்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இல்மை கூட, ஒரு மார்க்க விளக்கத்தை கூட பெறாத நிலையில் ஒரு நாள் கழிகிறது என்று சொன்னால் அந்த நாளை நான் கைசேதமாக பார்க்கிறேன், அந்த நாளை நான் விரும்பவில்லை என்பதாக சொல்கிறார்கள். இப்படி வரலாற்றில் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எந்த நாளில் நான் திருக்குர்ஆன் ஓதாத நிலையில் கழியுமோ அந்த நாளை நான் வெறுக்கிறேன். ஒரு ஊமையை சொல்லி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், முன்னொரு காலத்தில் பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகத்தில் ஒரு அரசர் இருந்தார். குதிரையில் சவாரி செய்து கொண்டு போகிறார். அந்த நேரத்திலே மலக்குல் மௌத் வருகிறார்கள். வந்து அந்த அரசனிடத்திலே, உன்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போது அந்த அரசர் சொல்லுகிறார், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், குதிரையில் இருந்து இறங்கி அல்லாஹ்விற்கு ஒரு சஜிதா மட்டும் செய்து விடுகிறேன், அதற்கு பிறகு என்னுடைய உயிரை கைப்பற்றலாம் என்று சொன்ன நேரத்தில் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், யாருக்காகவும் எந்த காரணத்திற்காகவும் அந்த குறிப்பிட்ட நேரம் முந்தாது பிந்தாது என்று சொல்லிவிட்டு அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள். அவருடைய உயிர் அவருடைய உடலில் இருந்து பிரிந்தது, குதிரையில் இருந்து சரிந்து விழுந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், அந்த காலத்திலே ஒரு அப்பாவி ஏழை ஒரு கடலோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடத்திலும் மலக்குல் மௌத் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் உன்னுடைய ரூஹை கைப்பற்ற போகிறோம் என்பதாக. அவர் சொன்னார், மர்ஹபன், வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், உங்களைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்பதாக சொல்லுகிறார். அவருடைய ரூஹையும் கைப்பற்றுகிறார்கள். ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவகாசம் கேட்டாலும் தயாராக இருந்தாலும்
குறிப்பிட்ட நேரம் யாருக்காகவும் முந்தாது பிந்தாது என்கின்ற அடிப்படையில் இந்த இரண்டு ஓமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். சிறைச்சாலையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு இருந்த தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா சாஹிபை ஸிஜ்ன் அர்பாபும் முதஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். ஓ சிறை தோழரே, அல்லாஹ் ஒருவனாக இருப்பது சிறந்ததா அல்லது பல இறைவன் இருப்பது சிறந்ததா என்பதாக அங்கே கூட ஏகத்துவ கொள்கை குறித்து தன்னுடைய நுபுவத்தினுடைய பணியை ஆற்றினார்கள். சிறைச்சாலையின் நாட்களை கூட மிக சரியான முறையில் செலவு செய்தார்கள் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய பெருமைக்குரிய வரலாறு. ஹனஃபி மதுகமனுடைய மிகச் சிறந்த ஒரு கிதாப், ஒரு சட்ட நூல், மபுசூத் என்கின்ற சட்ட நூல், மிகவும் விரிவான நூல், 30 வால்யூம்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நூல். அந்த நூலை எழுதிய இமாம் ஷரஹ்சி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அந்த நூலை எழுதியது சிறைச்சாலை. இது போன்று பல அறிஞர்கள் தங்களுடைய மிகச் சிறந்த நூல்களை எல்லாம் சிறைச்சாலையில் எழுதியிருக்கிறார். இமாம் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. நிறைய கிதாபுகளை எழுதிய மிகப்பெரிய பேரறிஞர். அதில் ஒரு கிதாபு ஜாதுல் மஆத் ஃபீ ஹதி கைரில் இபாத் என்கின்ற கிதாப். பிறப்பிலிருந்து மவுத்து வரை, காலையிலிருந்து இரவு வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சு அசலாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த ஜாதுல் மஆதை படிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். மிக அற்புதமான ஒரு நூல். இந்த நூலை இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதியது ஒரே ஒரு சஃபர், ஒரு பயணம் தான். புறப்பட்டு சென்று மீண்டும் தன்னுடைய வீடு வருவதற்குள் அவர்கள் எழுதிய மிக அற்புதமான ஒரு நூல் இது. ஆக ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தங்களுடைய நேரத்தை வீணடித்து விடாமல் மிகச் சரியான முறையில் திட்டமிட்டு செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மாவை சலித்து ரொட்டி சுட்டு சாப்பிடுவதற்கு நேரம் பிடிக்கும் என்பதற்காக வேண்டி சலிக்காத மாவிலேயே ரொட்டி சுட்டு சாப்பிடக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், அந்த மாவை சலிப்பதனால் நேரம் வீண்விரயம் ஆகுமோ என்று அவர்கள் எண்ணுவார்களாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, மா ருயன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரிகன் கத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சும்மா உட்கார்ந்து பார்த்ததே கிடையாது என்பதாக சொல்றாங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லவே முடியாது என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு அற்புதமான ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூர் ஊதப்பட்டு உலகம் அழிக்கப்படுகிற நேரத்தில் ஒருவருக்கு ஒரு விதை கிடைத்தது என்று சொன்னால் அதையும் அவர் நட்டு விடட்டும் என்பதாக சொன்னார்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதாக சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகம் அழிகிற நாளில் உன்னுடைய கையில் ஒரு விதை கிடைக்கிறது என்று சொன்னால் அதை கூட நட்டுவிடு என்பதாக சொல்லுகிறார்கள். இது நடப்பட்டு, இது செடியாகி, மொட்டிட்டு, பூவிட்டு, காயாகி, கனியாகி, மரமாகி, அது பலன் தந்து, இவைகள் எல்லாம் யோசிக்க வேண்டாம். உலகம் அழிக்கப்படுகிற நாளில் கூட செய்ய வேண்டியதை மிகச் சரியாக செய்துவிடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால், சும்மா நேரத்தை கழிக்கிறது அப்படிங்கிறது, எந்த பலனும் தராத வகையில் நேரத்தை வீணடிப்பது என்பது உண்மையிலேயே கைசேதத்திற்குரிய ஒன்றாகவே மார்க்கம் சொல்லுகிறது. ஒண்ணு உலகத்தினுடைய பலனை கொண்டு வரணும், இல்லன்னா மறுமையினுடைய பலனை கொண்டு வரணும். இந்த இரண்டு பலன்களையும் தராத ஒரு காரியத்தில் ஈடுபட்டு நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தினுடைய மிக அற்புதமான அறிவுரை இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வேதக்காரர்கள் தங்களுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தௌராத்தும் இன்ஜீலும் இருக்கக்கூடிய சுரியானி மொழியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், சுரியானி பாஷையை கத்துக்குங்க, தேவைப்படுது என்பதாக சொன்னாங்க. 17 நாட்களில் ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேத மொழியான சுரியானி பாஷையை அவர்கள் கற்றுவிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன அந்த மொழியை முழுமையாக கற்றுவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். என்றால் 17 நாட்களில் ஒரு புது மொழியை கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு தூரம் சாதுரியமாக செயல்பட்டால் சாத்தியம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் தானே. ஹதீஸ்களிலேயே ஆக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சகாபி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் 5375 ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அவர்கள் தான் நம்பர் 1. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்புறம் அடுத்தடுத்த சகாபாக்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது ஹிஜ்ரி 7 ஹைபர் போரில் இருந்து திரும்ப வந்த நேரத்தில் தான் தங்களுடைய ஊரில் இருந்து மதீனாவிற்கு வந்து ஹஜ்ரத்
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். நபி அவர்களோடு தங்களுடைய காலத்தை செலவிட்டது வெறும் 3.5 ஆண்டுகள் தான். ஆனால் அவர்கள் கற்ற ஹதீஸ்களின் எண்ணிக்கை 5375 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சதாவும் அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை கேட்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேள்வி கேட்டு ஹதீஸ்களை பெற்று விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்பதாக கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி சொல்லுவாங்க, அபூ ஹுரைராவே, இந்த கேள்வியை நீதான் கேட்பாய் என்று நான் எண்ணி இருந்தேன். நீங்க தான் இந்த கேள்வியை கேட்பீங்க அப்படி சொல்லி நினைச்சேன், கேட்டுட்டீங்க என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க, யார் இஹ்லாஸோடு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவாரோ அவர் என்னுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இப்படி வரலாறு நெடுக நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களுடைய நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்தியவர்கள் எல்லாம் உச்சத்தை அடைந்தார்கள், சாதனையாளர்களாக இன்று வரை பேசப்படுகிறார்கள். ஹஜ்ரத் முஆவியத் இப்னு ஹுதைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்கந்தரியா நாட்டை வெற்றி கொள்வதற்காக வேண்டிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் அனுப்பப்பட்டவர்கள். வெற்றி அடைந்ததற்கு பிறகு அந்த வெற்றி செய்தியை கொண்டு வருகிறார்கள் ஹஜ்ரத் முஆவியத் இப்னு ஹுதைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த நேரத்துல கலீஃபா அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பார்களோ, தூங்கி கொண்டிருப்பார்களோ, அவர்கள் எழுப்பலாமா வேண்டாமா என்று வீட்டுக்கு வெளியே குதிரையின் மீது அமர்ந்த நிலையில் வெற்றி செய்தியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருந்த ஹஜ்ரத் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே ஒருவர் நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வீட்டு கதவை திறந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தவுடன் நிற்பது ஹஜ்ரத் முஆவியத் இப்னு ஹுதைஸ் அவர்கள் சொல்கிறார்கள், வெற்றி செய்தியோடு வந்திருக்கிறோம். கலீஃபா அவர்கள் கேட்டார்கள், ஏன் வெளியே நிற்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்களோ என்று நான் நினைத்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் தூங்குகிறேனா? பகல் நேரத்தில் நான் தூங்கினால் என்னை நம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களினுடைய கடமையை செய்ய தவறி விடுவேன். இரவில் நான் தூங்கினால் என்னை படைத்த ரப்பினுடைய கடமையை செய்ய நான் தவறி விடுவேன். இரவில் நான் தூங்கினால் என்னை படைத்த ரப்பினுடைய கடமையை செய்ய நான் தவறிவிடுவேன். பகலில் நான் தூங்கினால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய கடமையை செய்ய நான் தவறிவிடுவேன். எனவே நான் தூங்குவது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் மிக அற்புதமான உதாரணங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய வரலாறு நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். 7 வயதிலெல்லாம் முழு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸ். 10 வயதிலெல்லாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஅத்தா என்கின்ற மிக சிறந்த ஹதீஸ் கிதாபை முழுமையாக மனனம் செய்த ஒரு ஹாஃபிஸ். 12 வயதிலெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமினுடைய இமாம். புகாரி முஸ்லிம் தொகுக்கப்படுவதற்கு முன்னால் ஹதீஸ் கிதாபாக விளங்கியது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய முஅத்தா என்கின்ற ஹதீஸ் கிதாப். அந்த ஹதீஸ் கிதாபை 10 வயதிலெல்லாம் முழுமையாக மனனம் செய்து முடித்திருந்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்து பாடம் பயில்வதற்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வந்த நேரத்திலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என்னிடத்திலே கல்வி பயில வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என்னுடைய முஅத்தா கிதாபை மனனம் செய்து விட்டு வா என்று சொன்னார்கள். அதற்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மனனம் செய்து விட்டு தான் வந்திருக்கிறேன் என்பதாக. ஆக 10 வயதிலெல்லாம் புகாரி முஸ்லிம் தொகுக்கப்படுவதற்கு முன்பு மிகச்சிறந்த ஹதீஸ் கிதாபாக போற்றப்படுகிற இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஅத்தா கிதாபு முழுவதுமாக மனனம் செய்தவர்கள். 12 வயசுல மஸ்ஜிதுல் ஹராமினுடைய அந்த ஹத்தீம் இருக்குது இல்லையா, அதுல உட்கார்ந்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்களுக்கு மசாயில் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இடையிடையே தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறாங்க. அது நோன்பு காலம். புதிதாக வந்த ஒருத்தர் கேட்டாரு, என்ன பெரிய இமாமாக இருக்கிறாங்க, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்கள் வியாக்கியானங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நோன்பு வைக்காமல் இடையிடையே தண்ணீர் குடிக்கிறார்களே என்று கேட்டபோது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் இன்னும் பருவமே அடையவில்லை என்பதாக. அவர்கள் பாலிக அடையவே இல்லை, அவர்களுக்கு நோன்பே கடமை இல்லை. அந்த சிறு வயதில் மக்களினுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிற இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய 12 வயது வரை நேரத்தை எப்படி கழித்திருப்பார்கள் என்பதை யோசிக்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறித்து இப்படி வருகிறது, தன்னுடைய இரவு நேரத்தை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வார்களாம். அதில் முதலாவது பகுதி அவர்கள் தங்களுடைய நூலை எழுதுவதற்காக வேண்டி, 2வது பகுதி உறங்குவதற்காக வேண்டி, 3வது பகுதி மீண்டும் எழுந்து ரப்பை வணங்குவதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய இரவை 3 பகுதிகளாக செலவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
இமாம் தபரி ரஹிமகுல்லா அவங்க, இப்னு ஜரீர் தபரி மிக சிறந்த முஃபஸ்ஸிர். அவர்களுக்கு 80 வயசு ஆகுது, உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. மருத்துவம் செய்வதற்காக வேண்டி மருத்துவர் வருகிறார். வந்து இமாம் தபரி ரஹிமகுல்லா அவங்க கிட்ட, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இமாம் தபரி ரஹிமகுல்லா அவங்க சொன்னாங்க, காலையில எழுந்தவுடன் சுபுகு தொழுதுட்டு சுபுகிலிருந்து சூரியன் உதயமாகிற வரை நான் பள்ளிவாசல்ல அமர்ந்திருப்பேன். அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு திலாவத்தில் ஈடுபட்டிருப்பேன். சூரியன் உதயமானதற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நான் கைலுலா நேரம் வரை நான் அவர்களின் தேவைக்காக வேண்டி வெளியே புறப்பட்டு போவேன். தேவையான ஜாமாஜிட்டு வாங்கி கொடுப்பேன், தேவையான பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன். லுகருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்ப உறங்குவேன். அது சுன்னத்தான ஒரு தூக்கம். யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் விரும்பி தொழுகிற ஒரு தூக்கம். லுகருக்கு முன்னாடி ஒரு சிறு தூக்கம், அந்த தூக்கத்தை தூங்குவேன். அதற்கு பிறகு லுகர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு மாணவர்களுக்கு பாடம் நடத்துவ ஆரம்பிப்பேன். லுகரிலிருந்து அசர் வரை, அசர் தொழுகைக்கு பிறகு மீண்டும் தொடரும் மக்ரிபு தொழுகை வரை மாணவர்களுக்கு நான் பாடம் நடத்தி கொண்டிருப்பேன். மக்ரிபு தொழுகை, அதற்கு பிறகு இஷா தொழுகை வரை பெரியவர்களுக்கான பாடம், பெரியவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு தேவையான சட்டதிட்டங்கள், அவர்களுக்கு தேவையான மார்க்க விளக்கங்களை நான் அவர்களுக்கு சொல்லித் தருவேன். இஷா தொழுகை வரை. இஷா தொழுகைக்கு பிறகு நான் என்னுடைய தஃப்சீரை எழுத ஆரம்பிப்பேன். 40 பக்கங்கள் நான் ஒவ்வொரு நாளும் இரவில் நான் எழுத ஆரம்பிப்பேன். 40 பக்கங்கள் நான் எழுதி முடித்ததற்கு பிறகு நான் சிறிது நேரம் உறங்குவேன். மீண்டும் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து என்னுடைய ரப்பை வணங்க ஆரம்பிப்பேன் சுபுகு வரை. பிறகு சுபுகு தொழுகை, பிறகு சூரியன் உதயம் வாரும் வரை. இந்த வடிவத்தில் தான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் கழித்து வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். எந்த வயசுல? 80 வயசுல. 80 வயசுல மருத்துவர்கிட்ட சொல்றாங்க, காலையிலிருந்து மீண்டும் அந்த நேரம் வருகின்ற வரை என்னுடைய செயல்பாடுகள் இதுதான் என்பதாக சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் பாவம் செய்யறதுக்குலாம் எங்க நேரம்? பாவம் அதை யோசிப்பதற்கு, செய்வதற்கு சந்தர்ப்பமே இல்லாத வகையில் தங்களுடைய நேரத்தை மிக அழகான முறையில் நேர்த்தியாக வடிவமைத்து அவர்கள் அதை செயல்படுத்தி வந்தார்கள். ஆனால் இன்றைய நேரத்தில், இந்திய தேதியில் நாம் மிகவும் அவசரமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நேரத்தை வீணாக்குவதற்கென்றே சில சாதனங்கள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், நேரம் என்பது ஆக்குவதற்கு, போக்குவதற்கல்ல என்பதாக சொல்லுவார்கள். நாளை மறுமையை செம்மைப்படுத்துவதற்குத்தான் இந்த உலகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது நாளை மறுமையினுடைய விளை நிலம் என்பதாக சொல்லுகிறார்கள். இங்கு நாம் எதை விதைக்கிறோமோ இதைத்தான் நாளை மறுமையில அறுவடை செய்ய போகிறோம். எனவே மிக நேர்த்தியாக, மிகவும் எச்சரிக்கையோடு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் கடக்க வேண்டும். ஏன் சொன்னா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஆயுள் காலம் குறித்து கேட்பான். இந்த சிந்தனை நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து விட்டாலே போதும், நம்ம செய்யக்கூடிய காரியம் எந்த பலனை நமக்கு தரும் என்று யோசிக்கணும். இந்த உலகத்தினுடைய பலனை கொண்டு வருமா அல்லது நாளை மறுமையினுடைய பலனை கொண்டு வருமா? இந்த 2 பலனுமே தராத ஒரு காரியத்தில் ஈடுபட்டு நம்முடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. நாளை மறுமையில கை செய்தப்படுகின்ற வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நான் செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்யாமல் வந்துவிட்டேன், அதை செய்துவிட்டு வருகிறேன் என்பதாக கேட்பான். கல்லா, அது வாய்ப்பே கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாளை மறுமையில இந்த உலகத்துல செய்ய வேண்டி இருந்து செய்யாமல் வந்துவிட்ட காரியங்கள் குறித்து நினைத்து, யா அல்லாஹ், மீண்டும் ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமா? இந்த உலகத்திற்கு போக முடியுமா? அதை செய்து விட்டு நான் வருகிறேன். அப்போது என்னுடைய செயல்பாடுகள் குறித்து எடை போடலாம், அப்போது எனக்கு கேள்வி கேட்டு என்னிடத்தில் விளக்கம் பெறலாம் என்பதாக இவன் சொல்லுவான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. தேவையில்லாம பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, எந்த பலனையும் தராது, இந்த கோரிக்கையே வேஸ்ட் என்பதாக சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். என்று சொன்னால் மூத்தா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது நற்காரியங்கள் புரிவதற்கு. ஆக நாம் நம்முடைய காலத்தை நாம் மிக சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். இந்த ஒரே ஒரு விஷயம்தான், நாம் செய்யக்கூடிய காரியம் உலகத்தினுடைய பலனை பெற்று தருமா அல்லது வறுமையினுடைய பலனை பெற்று தருமா? இந்த 2 பலனையும் பெற்றுத்தராத ஒரு காரியத்தில் ஈடுபட்டு நம்முடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால் இதுதான் மார்க்கத்தினுடைய அறிவுரை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஆயுளை மிக சரியான முறையில் செலவு செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கெல்லாம் நிரப்பமான நற்கூலியை வழங்குவானார்.